Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online classes for 11th standard, Chapter 3 Computer Organization. இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்ட்ரடக்ஷன்ல என்ன பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்ன, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, அது எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய பேசிக்ஸ், அதாவது அதனுடைய பிளாக் டயக்ராம், அது என்னென்ன, அதுல வந்து 3 மெயின் யூனிட்ஸ் இருக்கு, அது என்னென்ன மெயின் யூனிட்ஸ், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி, எப்படி மெமரிக்கும் சிபியூக்கும் வந்து டேட்டா வந்து கம்யூனிகேட் ஆகுது அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா மெமரி டிவைசஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ். இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலா வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி டிவைசஸ்னா ஒண்ணு இல்லை, என்னன்னா இட் ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன் பிரைன். நம்ம பிரைன் எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல இருக்க மெமரி என்ன பண்ணும்னா டேட்டாஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், யூசர் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டாஸ்லாம் ஃபீட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே வந்து எங்க ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா மெமரியில தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல இப்போ நம்ம வந்து நம்ம பிரெயினை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நியூரான்ஸ்லாம் போய் நம்ம ஆக்சஸ் பண்ணி ரெட்ரீவ் பண்றோம்ல, அதே மாதிரி மெமரி டிவைஸ்ல இருக்கிறத நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணலாம், இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கறது, எப்படி அதுல எடிட் பண்ணலாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சஸிங் மெத்தட்ஸ் இருக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ஆக்சஸ், இன்னொன்று ரேண்டம் ஆக்சஸ். சீக்வென்ஷியல் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ஆர்டரா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அப்படின்னு ஆர்டரா இருக்கும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும். ஃபர்ஸ்ட் என்ன இது பண்றாங்க, அடுத்தது என்ன, அது போலதான் வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ்ல வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த நேம்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சீக்வென்ஷியல்னா என்னது, ஆர்டர், அது போல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா random access method. Random accessனா any byte of memory can be accessed directly without navigating through previous bytes. இப்போ வந்து நம்ம முன்னாடி இருக்கிறத வந்து நேவிகேட் பண்ணிட்டு அடுத்தது வந்து இது பண்ண தேவையில்ல. இப்போ சீக்வென்ஷியல் ஆக்சஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க பார்த்துட்டு அதை தள்ளிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் இதுக்கு வரும். அதுவே ரேண்டம் ஆக்சஸ்ல நமக்கு என்ன தேவையோ ரேண்டமா அந்த மெமரி, இந்த பைட் மெமரி நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுன்னா அதை நம்ம டைரக்டாவே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இல்ல நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி டிவைசஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸோட இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிஃபர் ஆகும்னா, மெமரி டிவைசஸ் நிறைய மெமரி டிவைசஸ்ல வந்து இருக்கு. டிஃபர் பண்ணுவாங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டி வைஸ், ஸ்பீடு, எவ்வளோ காஸ்ட், இதை வச்சுதான் மெமரி டிவைசஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஹைரார்கி, அதாவது மெமரி ஹைரார்கி. இதுல எந்த ஹைரார்கி கொடுத்துருக்காங்கன்னா ஹார்ட் டிஸ்க், மெயின் மெமரி, கேஷ் மெமரி. அதாவது லார்ஜர் கெப்பாசிட்டில இருந்து ஸ்லோவர் ஆக்சஸ் டைம், அது எல்லாமே வந்து அந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்மாலர் கெப்பாசிட்டில இருந்து ஹையர் காஸ்ட் மேல போட்டு பாருங்க, அது போல வந்து இந்த மெமரி ஹைரார்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி டிவைசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேம். ரேம் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதை வந்து பாத்தீங்கன்னா மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. கம்ப்யூட்டர்ல இருக்க மெயின் மெமரியே வந்து பாத்தீங்கன்னா ரேம் தான் சொல்லுவாங்க. இட் இஸ் a volatile memory which means that the information stored in it is not permanent. இது வந்து ஒரு volatile memory. volatileனா இதுல இருக்கிறது வந்து டெம்பரரி மெமரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம சிஸ்டம் ஆன் ஆகி இருக்கக்குள்ள நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்றோமோ அந்த ஒர்க்குக்கு தேவையான விஷயம் எல்லாமே டெம்பரவரியா அந்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த சிஸ்டம் ஸ்விட்ச் ஆஃப், இப்போ சிஸ்டம் வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டோம்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே வந்து லாஸ்ட் ஆயிடும். அதுதான் வந்து இந்த ரேம் உடைய மெமரி. இப்போ டெம்பரவரியா நம்ம வந்து ஒர்க் பண்ணக்குள்ள யூஸ் பண்ற மெமரி. இது வந்து பாத்தீங்கன்னா இட் அலோஸ் போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். மொத்தம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்கு. என்னென்ன ரேம்னு பாத்தீங்கன்னா டைனமிக் ரேம் அண்ட் ஸ்டாட்டிக் ரேம். டைனமிக் ரேம் டி ரேம்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் ரேம் எஸ் ரேம்னு சொல்லுவாங்க. டி ரேம் வந்து பாத்தீங்கன்னா
அடிக்கடி நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதுவே எஸ்ராம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல. பண்ணாமலே வந்து அது நல்லா ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ரெண்டு இப்போ when compared to dynamic RAM, static RAM is more expensive. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோம், ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெமரி இன் கம்ப்யூட்டர். Read only memory refers to a special memory in a computer with pre-recorded data at manufacturing time which cannot be modified. இந்த ரோம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்க ஒரு ஸ்பெஷல் மெமரி. இது என்ன இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சிப்பு வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ளே அதுக்குன்னு ஒரு சர்டைன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி தான் அந்த சிப்பே வந்து இது பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம் அதுல ஸ்டோர் ஆகியிருக்க ப்ரோக்ராம் அப்படியே தான் இருக்கும். அப்படி என்ன ப்ரோக்ராம் தான் அதுல ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the stored programs that start the computer and perform diagnostic tests are available in ROMs. அந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணுமோ டயக்னோஸ் பண்ணிட்டு தான். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு பூட் ப்ரோக்ராம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கக்குள்ள நம்ம வந்து வார்ம் பூட்டிங் கோல்ட் பூட்டிங் பார்த்தோம். அப்படி பூட் பண்ணக்குள்ள வந்து பூட் ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம்ல, பார்த்தோம்ல. அந்த பூட் ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் எங்க சேவ் ஆயிருக்கும்னா ரோம்ல தான் சேவ் ஆயிருக்கும். நம்ம அதை அந்த கிளாஸ்லயே பார்த்தோம். அந்த ப்ரோக்ராம் தான் வந்து இதுல இருக்கும். எல்லா டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே டயக்னோஸ் பண்ணி எல்லாமே கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கா என்ன ஏதுன்னு இந்த ரோம் உடைய வேலை அதுதான். ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம் such as the program that boots the computer. நான் சொன்னல பூட்டிங் ப்ரோக்ராம் வந்து அதுல இருக்கும். Once the data has been written onto a ROM chip, it cannot be modified or removed and can only be read. ROM retains its content even when the computer is turned off. So ROM is called as non-volatile memory. நான் சொன்ன மாதிரி ரோம் சிப்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி ரிட்டன்ல இருக்கும். அது நம்மளால மாடிஃபையும் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. ஒன்லி அதை வந்து ரீட் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த ரோம்ல இருக்க கண்டென்ட் வந்து ஈவன் இப்ப வந்து ரேம் கம்பேர் பண்ணக்குள்ள ரேம் வந்து இந்த சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அதனுடைய கண்டென்ட்லாம் வந்து எரேஸ் ஆயிடும். பட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோம்ல வந்து பாத்தீங்கன்னா இட் ரீடைன்ஸ் இட் கண்டென்ட்ஸ் the computer is turn off. அதனால ரோம் வந்து பாத்தீங்கன்னா நான் வாலடைல் மெமரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இதுவும் பாத்தீங்கன்னா நான் வாலடைல் மெமரி. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வந்து டேட்டா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். இந்த ப்ரோம்க்கும் ரோம்க்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரோம் இஸ் மேனுஃபேக்சர்ட் as a blank memory whereas ரோம் இஸ் programmed during the manufacturing process itself. நான் ப்ரோம் வந்து பாத்தீங்கன்னா பிளாங்காவே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுவே ரோம் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ளேயே அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் a prom burner is used to write data to a prom chip. The process of programming a prom is called burning the prom. நம்ம ப்ரோம் ப்ரோக்ராமர் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா அந்த ப்ரோம் சிப்ல வந்து டேட்டா ரைட் பண்ணுவாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோம் ப்ரோக்ராமர் இல்லைன்னா ப்ரோம் பர்னர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்குதுல ப்ரோக்ராம் ரைட் பண்ண அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பர்னிங் த ப்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா EEPROM எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி. இதுவும் பாத்தீங்கன்னா ப்ரோம் மாதிரியே தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கண்டென்ட் வந்து நம்மளால எரேஸ் பண்ண முடியும். இப்ப ப்ரோம்லயும் ரோம்லயும் வந்து நம்மளால கண்டென்ட் எரேஸ் பண்ண முடியாது. பட் EEPROMல வந்து கண்டென்ட் எரேஸ் பண்ண முடியும். எப்படி எரேஸ் பண்ணுவாங்கன்னா யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலியமா வந்து கண்டென்ட்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா EEPROM எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா another ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோம். இதை எப்படி வந்து எரேஸ் பண்ணுவாங்கன்னா டு எக்ஸ்போஸ் த எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஓகேவா, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலமா இது பண்ணுவாங்க. மற்ற ப்ரோம்ஸ்க்கும் மற்ற ரோம் ப்ரோம்க்கும் EEPROMக்கும் என்னன்னா இது ப்ரோமும் EEPROMும் வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் இட்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து பவர் டர்ன் ஆஃப் ஆகக்குள்ள எல்லாமே வந்து ப்ரோம் EEPROM இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே ரீடைன் பண்ணும். எல்லா டைப்ஸோட கம்பேர் பண்ணக்குள்ள ரோமும் EEPROMும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வெரி ஸ்லோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் மெமரி வந்து பாத்தீங்கன்னா
as a very high speed and expensive memory which is used to speed up the memory retrieval process. கேஷ் மெமரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா ரெட்ரீவ் பண்ணும். நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ரிட்ரீவ் பண்ணணும், ஸ்பீடா இருக்கும். பட் ஆனால் இது காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். Due to its higher cost, the CPU comes with a smaller size of cache memory. என்னுடைய காஸ்ட் வைஸ் ஹையரா இருக்கிறதுனால தான் சிபியூல வந்து இருக்க கேஷ் மெமரியோடைய சைஸ் வந்து ஸ்மாலர் வென் கம்பேர்ட் டு சைஸ் ஆஃப் த மெயின் மெமரி. இதுதான் வந்து என்னுடைய எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றது, சிபியூ, கேஷ் மெமரி, மெயின் மெமரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இப்போ மெயின் மெமரி, இப்போ இது வரலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மெமரி, அதாவது சிஸ்டம்லேயே இருக்க மெமரிஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது ரேம், ரோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்குள்ளே சிபிக்குள்ளே இருக்க மெமரிஸ். இது செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரிஸ் அப்படின்னா என்னன்னா, a computer generally has limited amount of main memory which is expensive and volatile to store data and programs permanently. Secondary storage devices are used. கம்ப்யூட்டர்ல வந்து ஜென்ரலாகவே வந்து மெயின் மெமரியோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன் அது போல இருக்குதுன்னா அது எக்ஸ்பென்சிவ், அதே மாதிரி டெம்பரவரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து டெம்பரவரி தான், அதனால. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராம்ஸும் டேட்டாவும் வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக, நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸை யூஸ் பண்ணுறோம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜ் டு மெயின் மெமரின்னு சொல்லுவாங்க. மெயின் மெமரிக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜ் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பேக்கப் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து நான் வாலடைல் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a magnetic disk on which you can store data. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க் இந்த இருக்குங்களா, இது போல ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க் இருக்கும். இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா ஸ்டாக் ஃபார்மேட்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்டாக்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்டாக்ல வச்சிருக்கோம்ல, அது போல உள்ளக்குள்ள ஒன்னுத்துக்கு மேல ஒண்ணு அது போல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இல்ல வந்து பேர் ஆஃப் ஹெட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்க்குக்கும். அந்த இது மூலயமா தான் அது மூலயமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்து அக்சஸ் பண்ணணும்னா அது மூலயமா தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் இல்லைன்னா டபுள் சைடட் டிஸ்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பாக்ட் டிஸ்க். காம்பாக்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா சிடி ஆர் சிடி ரோம்னு சொல்லுவாங்க. இதனுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னா 1.2 மில்லிமீட்டர்ஸ் இருக்கும். இது எந்த மெட்டீரியல்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்ஸ் அந்த மெட்டீரியல்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. A thin layer of aluminum or gold is applied to the surface. CD data is represented as tiny indentation known as bits. இந்த இதனுடைய சர்ஃபேஸ் வந்து இது சர்ஃபேஸ்ல என்ன அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு தின் லேயர் வந்து அலுமினியம் கோட்டிங் ஆர் கோல்டு பிளேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டால வந்து டைனி இண்டென்டேஷன்ஸ், அதாவது சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி என்கோட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்பைரல் ட்ராக்கா என்கோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்பைரல் மாதிரி வந்து என்கோட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிகார்பனேட் லேயர் இருக்கும். ஏரியாஸ் பிட்வீன் பிட்ஸ் ஆர் நோன் அஸ் லேண்ட்ஸ். நான் சொன்னல சின்ன சின்ன இண்டென்டேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிட்ஸுக்கு நடுவில் இருக்க ஏரியாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோட்டார் வித் இந்த சிடி பிளேயர்ல வந்து ஒரு மோட்டார் இருக்கும். அந்த மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கெப்பாசிட்டி ஆர்டினரி சிடி ரோமோடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 700 MB தான் இருக்குமே. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். இந்த டிவிடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் டிஸ்க். இதுல வந்து எவ்வளவு வந்து ஸ்டோர் பண்ணலாம்னா 4.7 GB டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம். when compared to CD it is 6 times more to hold that data. அதாவது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சிடில வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆர்டினரி கெப்பாசிட்டியே வந்து 700 MB தான். பட் இதுல டிவிடியில பாத்தீங்கன்னா 4.7 GB இருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து டிவிடியில வந்து அதிகமா இருக்கு. DVDs are often used to store movies at a better quality like CDs. DVDs are read with a laser. டிவிடியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மூவிஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு டிவிடி வாங்கிட்டு வருவீங்களா, அதுதான்
வந்து மூவிஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிடி மாதிரியே டிவிடியும் வந்து பாத்தீங்கன்னா லேசர் மூலயமா தான் வந்து ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 சைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி லேயர்ஸும் 1 or 2 லேயர்ஸ் இருக்கும். டேட்டா ஒவ்வொரு சைட் டேட்டாக்கும் இந்த சைட்ஸ் லேயர்ஸையும் வச்சுதான் ஒரு டிவிடி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. டபுள் லேயர்ட் சைட்ஸா யூஸ்வலி இப்போ டபுள் லேயர் 2 சைடுமே வந்து டபுள் லேயரா இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் கலர் டிவிடியா இருக்கும். அதுவே வந்து சிங்கிள் லேயரா இருந்ததுன்னா யூஸ்வலா சில்வர் கலர்ல இருக்கும், லைக் சிடி மாதிரியே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் மெமரி டிவைசஸ். ஃபிளாஷ் மெமரி டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் நான் வாலடைல் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் மீடியம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் அது. இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேஸ்டு, நம்ம இப்ரோம் மாதிரி எலக்ட்ரிக்கலா எரேஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவ்ஸ், மெமரி கார்ட்ஸ். இப்போ நம்ம பென் டிரைவ், மெமரி கார்ட்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். அதே மாதிரி அது வந்து நான் வாலடைல், நாமளே வந்து அதுல வந்து டெலீட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஸ்டோர் பண்ணாதான் உண்டு. அது வரலையும் வந்து அதுல அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம மறுபடியும் மாத்தி ரீப்ரோக்ராம் பண்ற வரலையும் அந்த ஸ்டோரேஜ் மீடியத்துல அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரே டிஸ்க். ப்ளூரே டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இட்ஸ் சிமிலர் டு டிவிடி மாதிரியே இருக்கும். இந்த டைப் ஆஃப் டிஸ்க்ல வந்து டிஸ்க் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளே ஸ்டேஷன் கேம்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெச்டி மூவிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இல்ல வந்து டபுள் லேயர் ப்ளூரே டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வரையும் இது ஸ்டோர் பண்ண முடியும்னா 50 GB. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிடி வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே 700 MB தான் என்னோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. டிவிடியோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 4.7 GB. பட் இந்த ப்ளூரே டிஸ்கோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 50 GB ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிடிக்கும் ப்ளூரே டிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா, டிவிடி வந்து பாத்தீங்கன்னா ரெட் லேசர் லைட்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸை வந்து ரீட் பண்ணும், ரைட் பண்ணும். அதுவே ப்ளூரே டிஸ்க் வந்து ப்ளூ வயலட் லேசர் யூஸ் பண்ணி அதுல வந்து ரைட் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூரே டிஸ்க்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ். இப்போ மதர் போர்டு, கம்ப்யூட்டர்ல வந்து மதர் போர்டு இருக்கும். மதர் போர்டுனா அதுதான் வந்து மெயின் ஹார்ட்வேர் காம்போனன்ட். அதுல தான் நிறைய வந்து சாக்கெட்ஸ், போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நீங்க சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நார்மல் சிஸ்டம் ஆகட்டும், பிசி ஆகட்டும், இப்போ நார்மல் சிஸ்டம்ல சிபியூல வந்து நிறைய வந்து போர்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த இங்க நீங்க பிக்சர்ல பாக்குற மாதிரி நிறைய வந்து போர்ட்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி சிபியூடைய சைட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது போல இருக்கும். அதுக்கு இது பிசியோடைய சைட்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் இருக்கும். எக்ஸ்டர்னல் டிவைஸை வந்து கனெக்ட் பண்றதுக்காக இந்த போர்ட்ஸும் இன்டர்ஃபேஸஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது மூலயமா நம்ம பென் டிரைவ் கனெக்ட் பண்ணுவோம், யூஎஸ்பி போடுவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணுவோம், சார்ஜர் கனெக்ட் பண்ணுவோம், ஹெட்செட்டு எல்லாமே கனெக்ட் பண்றோம்ல. இதெல்லாம் எதுக்காகன்னா, இத எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்குள்ள இருக்க ஐஓ சாக்கெட்ஸோட கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் கேன் பி யூஸ்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து அப்படியே போடுறோமே கண்டி நமக்கு இது இந்த போர்ட், அது ஒவ்வொரு போர்ட்டுக்கும் நமக்கு வந்து இது தெரியாது. பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ். கீபோர்ட் போர்ட், HDMI போர்ட், VGA போர்ட், மவுஸ் போர்ட், USB போர்ட், நெட்வொர்க் போர்ட், சீரியல் போர்ட், பவர் சப்ளை, இதெல்லாம் வந்து வேரியஸ் போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அதை ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் போர்ட். சீரியல் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டு கனெக்ட் த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். இப்ப பழைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, மானிட்டர் தனியா இருக்கும், சிபியூ தனியா இருக்கும், கீபோர்டு, மவுஸ் தனித்தனியா இருக்கும். எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்றதுக்கு வந்து இந்த சீரியல் போர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேரலல் போர்ட்டும் அதே மாதிரி தான். ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து பிரிண்டர்ஸ் கனெக்ட் பண்றதுக்காக இந்த பேரலல் போர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஎஸ்பி போர்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ்ல கேமரா, ஸ்கேனரு, மொபைல் போனு இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்காக இந்த யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிருப்போம். நீங்களும் வந்து நிறைய மொபைல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிருப்பீங்க, பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிருப்பீங்க.
இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ்ல வந்து அப்டேட்டட் வெர்ஷனும் இருக்கு. யூஎஸ்பி 3.0 இது வந்து தேர்ட் மேஜர் வெர்ஷன். யூஎஸ்பினா யூனிவர்சல் சீரியல் பஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ஸ் வித் நம்ம வந்து ஃபிளாஷ் டிரைவ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் மூலியமா வந்து கனெக்ட் பண்ணலாம். இதுல வந்து 3.0 3.1 3.2 அது போல வந்து இருக்கு. இல்ல 3.0 வந்து எந்த அளவு டேட்டாஸ் வரும்னா 5 GB per second. நெக்ஸ்ட் வந்து VGA கனெக்டர். VGA கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா டு கனெக்ட் a monitor or any display device to LCD projector. இப்போ நீங்க நிறைய ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஐ மீன் ஹை ஸ்கூல் லெவல்ல ஸ்மார்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து மானிட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஜெக்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா சைட்ல வந்து பின் பாயிண்ட் இருக்கும். அந்த பின் பாயிண்ட் மூலமா கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த பின் பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொன்னீங்கன்னா VGA கனெக்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ பிளக்ஸ். ஆடியோ பிளக்ஸ் நான் சொன்னது ஆடியோனாலே தெரியும். ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன்லாம் கனெக்ட் பண்றது. PS/2 போர்ட் இது வந்து எதுக்குன்னா மவுஸ், கீபோர்டு வந்து கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. SCSI போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா HDMI ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கனெக்ட் பண்ணுவாங்கன்னா இது டிவியோட கனெக்ட் பண்ணலாம், எல்சிடியோட கனெக்ட் பண்றதுக்கு, மானிட்டர் இது எல்லாமே வீடியோ கண்ட்ரோலர் ஒரு டேட்டாவை இன்னொரு இதுல கனெக்ட் பண்றதுக்காக, டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக வந்து இந்த HDMI வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த பின் HDMI போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா மெமரி டிவைசஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரி டிவைசஸ் பார்த்தோம். ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, ப்ரோம், EEPROM, EEPROM. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்கு, CD, DVD, ஃப்ளாஷ் டிரைவு, ப்ளூரே டிஸ்க்கு இது எல்லாமே வந்து நம்ம அதில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் இந்த கிளாஸில். ஓகேவா? இந்த ஹோல் சாப்டர் 3 வந்து இதோட வந்து ஓவர் ஆயிடுச்சு. சாப்டர் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். சாப்டர் 3ல வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்ன, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் computer architecture. Computer organization deals with hardware components of your computer. அதே computer architecture வந்து பாத்தீங்கன்னா deals with the designing of your computer. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா basics of microprocessor. மைக்ரோப்ராசஸர்னா என்ன, அதனுடைய பேசிக்ஸ், அதனுடைய பிளாக் டயக்ராம் இதெல்லாம் பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் 3 மெயின் யூனிட்ஸ். என்னென்னா ALU, கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்ஸ்னா இன்டர்னல் மெமரி. அது பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ மைக்ரோ ப்ராசஸர். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னா கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து கிளாக் ஸ்பீட்னா பார்த்தீங்கன்னா எல்லா மைக்ரோ ப்ராசஸ்லையுமே ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். அது எந்த அளவு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது கிளாக் ஸ்பீடு. அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மெகா ஹெட்ஸ் இல்லைன்னா ஜிகா ஹெட்ஸு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ நம்ம கொடுக்குற கமாண்ட் வந்து அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. வேர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ், நம்ம எவ்வளோ பிட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் சைஸ். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி. சிபியூக்கும் மெமரிக்கும் நடுவில் டேட்டா எப்படி கம்யூனிகேட் ஆகுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. MDR, MAR, PC இந்த ரெஜிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், எப்படி மைக்ரோ ப்ராசஸரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம். 2 டைப் பண்ணாங்க. ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா வித், இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க RISC, CISC. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி டிவைசஸ். மெமரி டிவைசஸில் என்னென்ன மெமரி டிவைசஸ் இருக்குது, அதை எப்படி மெமரியை வந்து ஹைரார்கி பண்ணுறாங்க, மெமரி டிவைசஸ் எதுக்காக யூஸ் ஆகுது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேம் பார்த்தோம். அது வந்து மெயின் மெமரி அண்ட் டெம்பரவரி மெமரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரேம்ல DRAM, SRAM இருக்கு. அதுக்கப்புறம் ரோம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அது வந்து பூட்டிங் ப்ரோக்ராம் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ப்ரோம் வந்து மேனுஃபேக்சர்
பண்ணக்குள்ள எம்டியா இருக்கும். அதை வந்து ஃபர்தரா அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் பண்றவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோம் பர்னர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பர்னிங் த ப்ரோம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரோம் வந்து பாத்தீங்கன்னா எரேசபிள், அதாவது நம்ம வந்து கண்டென்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். எது மூலியமா எரேஸ் பண்ணலாம்னா யூவி ரேஸ் மூலியமா வந்து எரேஸ் பண்ணலாம். அதுவே ரோம்லையும் ப்ரோம்லையும் வந்து நம்மளால எரேஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் ப்ரோமோடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் ப்ரோம். அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோமு. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீடபிள் மெமரி. இதில் எப்படி எரேஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போஸ் த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அது மூலயமா வந்து எரேஸ் பண்ணுவாங்க. அண்ட் கம்பேர்ட் டு அதர் டைப்ஸ் ரோமும் ப்ரோமும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்லோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரி பார்த்தோம். கேஷ் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், பட் எக்ஸ்பான்சிவ். ஸோ அதனால தான் சிபியூவில் வந்து அதனுடைய சைஸ் வந்து கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். அதில் வந்து ஹார்ட் டிஸ்க்னா என்ன, சிடி, அதனுடைய சிடியோடைய அது எதால மேட் பண்ணிருக்கு, அதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, டிவிடி அதனுடைய மேனுஃபேக்சரிங், அதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ஃபிளாஷ் டிரைவ்ஸு, ப்ளூரே டிஸ்க்கு, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ்ல வந்து எதுக்காக வந்து அந்த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இருக்கு, அதுல வந்து வேரியஸ் போர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அதில் சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், யூஎஸ்பி போர்ட்டு, விஜிஏ கனெக்டர், ஆடியோ பிளக்ஸு, PS/2 போர்ட்டு, SI போர்ட்டு, அதுக்கப்புறம் HDMI போர்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட சின்னதாக ஒரு ரீகால். ஓகேவா? இன்னைக்கு உண்டான இன்னைய டே உடைய அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி அசைன்மெண்ட் வந்து ரைட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.